ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பூசணிக்காய் சாம்பார் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு கீத்து பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அதில் வந்து முன்னாடியும் பின்னாடி இந்த தோலையும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தாச்சியை வச்சுட்டு ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தாச்சி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, வெந்தயம் 3யும் போடுங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் 2 பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 பட்டை மிளகாவையும் போட்டு எண்ணெயில் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்து கருவேப்பிலை, அப்புறம் 1 கப் சின்ன வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு 1 தக்காளி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது தக்காளி வெங்காயம் வதக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம காயையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நான் இப்போது பூசணிக்காயை சின்ன சின்னதாக நறுக்கி தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். அதை எடுத்து எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வேக விடுங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணோம்னா சீக்கிரம் சாம்பார் ரெடி ஆயிரும். அதுக்காக தான் நல்லா கிளறி விட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டிங்கன்னா அது காய் தன்னால் வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் மற்றதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஸ்பைசஸ் என்னென்னா சாம்பார் பொடி சக்தியில் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம். நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறிட்டு இந்த மசாலா வந்துட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றிடணும். ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா இப்படி நல்லா கொதிச்சு வந்துடும். இது கொதிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம காய் வேக வச்சதுனால நம்ம பருப்பு ஆட் பண்ணிடலாம். சாம்பாருக்கு தேவையான பருப்பு எப்படி செய்கிறதுனா 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு 2யும் நல்லா அலசிட்டு எடுத்துக்கிட்டு 1/4 கப் சின்ன வெங்காயம், 1 பெரிய சைஸ் தக்காளி நீளமாக அரிஞ்சது அதையும் போட்டு கொஞ்சம் ஜீரகம், அதாவது 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், இதோட கொஞ்சமாக எண்ணெய். ஏன் எண்ணெய் சேர்க்குறோன்னா அந்த குக்கர்லேருந்துட்டு விசில் வரும்போது பொங்கி எல்லாம் ஊற்றி அடுப்பே நாசமாகிரும். அது ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறோம். இது போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதையும் இந்த கொதிச்சதுக்கப்புறம் இதில் குழம்புல கொட்டி நல்லா கிளறி விட்டு ஒரு உப்பு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி காயில் சேர்த்துருப்பீங்க, இருக்கா என்னென்னு மறுபடியும் சேர்த்து நல்லா உப்பு இருக்குதுன்னு பார்த்து மூடி ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. சூடான சுவையான பூசணிக்காய் சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.